ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் தமிழ் யூடியூப் சேனல். அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் 2 எம்புரான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வீடியோவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ கேஸ், லூசிஃபர் 2 எம்புரான் திரைப்படத்துக்கு மலையாள சினிமாலே ஒரு வேற லெவலான எதிர்பார்ப்பில் அது ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். லூசிஃபர் 1 செம்மையாக இருக்கும். அந்த ஒரு கிரேசியோட மலையாள சினிமா வேற லெவலில் எதிர்பார்த்து வேற லெவலில் ஓப்பனிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் எம்புரான். ஓகே, இந்த திரைப்படம் வந்து அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டா? லூசிஃபர் 1 எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு இருக்கான்றதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, வீரதீரசூரன் திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஒரு வழியாக படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் தேட்டரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லூசிஃபர் 2 எம்புரானி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வீரதீரசூரன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பல சோதனைகளை தாண்டி இப்போ தேட்டரில் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ரிலீஸ் ஆக நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, லூசிஃபர் 2 எம்புரான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் குட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய திரைப்படம் தான். ஓவராக நம்ம எக்ஸாக்சிரேட் பண்ணி சொல்கிற மாதிரி எல்லாம் திரைப்படத்தில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. படத்தை வந்து பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 எதிர்பார்ப்பு உங்களுக்கு செமையாக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்கட்டும், எலிவேட் பண்ண விதமாக இருக்கட்டும், மோகன்லால் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் ஆனால் பார்ட் 2ல் வந்து ஒரு 50 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம மோகன்லால் ஒரு என்ட்ரியே இருக்குது. மோகன்லால் ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் எப்படா வருவார்னு எதிர்பார்த்து ஒரு பேங்கரான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 80 நிமிஷமும் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா இருக்குங்க. அது ஒரு பர்சன் வரும், அதை நான் சொல்ல விரும்பலை, அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல்லி அந்த ஒரு மேட்டரில் நடக்கக்கூடிய விதியெல்லாம் ரொம்பவே நமக்கு வந்து என்னப்பா இழுத்து ஜவு மாதிரி இழுக்குது, அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். படம் வந்து டெக்னிக்கலி வந்து ஃபாரஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மோகன்லால் பிருத்திவிராஜ் உங்க 2 பேத்துக்குள்ள ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபி ஒர்க் எல்லாமே படம் வந்து பக்கா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் எம்புரான். மலையாள சினிமாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மலையாள சினிமா பார்க்குறாங்கன்னா, இப்போ நம்ம டேரக்ட் பண்ண படம் இப்படி இருக்கா, அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கான்ற ஒரு அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தான். என்ன, நம்ம பிருத்திவிராஜ் அவர் வந்து சலார் படம் நடிச்சிட்டு இருந்தாப்புல இந்த படம் எடுக்கும்போது அந்த படத்தோட இம்பாக்ட் இந்த திரைப்படத்துக்குள்ள வந்துருச்சோன்னு எனக்கு படம் பார்க்கும்போது தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸ்லோ மோஷன் ஏகப்பட்ட இடத்துல ஸ்லோ மோஷன். கார் ஒரு இடத்துல கார் திரும்புறதுக்குலாம் ஸ்லோ மோஷன் போட்டு வச்சிருக்கேன் இஷ்டத்துக்கு. சிலர் படம் அப்போதானே இருந்துச்சு, அதனால் அதோட இம்பாக்ட் வந்து திரைப்படத்தில் வந்து வந்திருக்கோன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் பேங்கர் என்ட்ரியாக இருக்கட்டும், மோகன்லால் ஒரு பேங்கர் என்ட்ரி, அந்த ஸ்லோ மோஷன் கிளைமேக்ஸ்லன்ற பாருங்க, பிருத்திவிராஜ் மோகன்லால் அவங்க ஃபைட் பண்ணும்போது அந்த ஸ்லோ மோஷன் இதெல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் ஓவராக ஒரு ஸ்லோ மோஷன் இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுத்துச்சு. அது சலாரோட எஃபெக்டோன்னு எனக்கு தோணுச்சு, அதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் மோகன்லால் மற்றும் மஞ்சு வாரியர் இவங்க 2 பேர் கேரக்டர் வந்து செம்மையாகவே இருந்துச்சு. மஞ்சு வாரியர் அவங்க வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குற அந்த சீன்லாம் வந்து செம்மையாகவே பட்டையை கிளப்பிச்சுங்க தேட்டரில், செம்மையாக இருந்துச்சு அந்த சீன். மோகன்லால் அவரோட பேங்கர் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அப்புறம் பிருத்திவிராஜ் மற்றும் மோகன்லால் இவங்க 2 பேர் சைன் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். இதெல்லாமே செம்மையாகவே இருந்துச்சு. திரைப்படத்தில் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் ஆகலாம், என்னப்பா ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்காங்க, என்னப்பா இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்துருக்கலாம். பட் அவங்க வந்து படத்தோட ஃப்ளோ வந்து அப்படியே இருக்கட்டும், படம் அங்கே நடக்குதா அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஃப்ளோனஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்ற நினச்சிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி வந்து கனெக்ட் ஆகுன்றது தெரியல. அவங்க தமிழ் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணலாம், சப்டைட்டில்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்க ஃபீல் பண்ணலாம், ஏன்னா ஹிந்திலேயே வருது தமிழில் வந்து கொடுத்து நல்லா இருந்திருக்குமேனு தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது ஃபீல் பண்ணலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க தமிழில் டப் பண்ணி நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது ஒன்றும் பெருசாக ஒரு இதான் கிடையாதுங்க. இது இருந்தாலுமே பட் அந்த படத்தோட ஸ்க்ரீனில் ஒரு லென்த்தினஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. லென்த்தினஸ் அதெல்லாம் இல்லைனா கூட நம்ம இதை வந்து விட்டுருவோன்னு வைங்களேன். பட் லென்த்தினஸும் கொஞ்சம் அங்கங்கே ஜவு மாதிரி இழுக்கிறது, அங்கங்கே ட்ராக் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகும்போது படம் வந்து இப்படி பண்ணியிருக்கலாமோன்றது ஒரு ஃபீல் தான். ஓகேங்களா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொலிட்டிக்கலி ஒரு சில விஷயங்கள்லாம் நகரும். அதுக்கப்புறம் ஒரு பேங்கரான ஒரு இன்டர்வல் பிளாக்கோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் காட்டுவாங்க. அது அந்த பையன் யாருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான், இவரா, இதுக்கு தான் இங்கே ரிவெஞ்சா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து படத்தோட கதை எங்கேருந்து பிடிக்கணும், எங்கேருந்து பிடிச்சி கொண்டு வரலாம், இதெல்லாம் பிருத்திவிராஜ் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷனில் செமையாக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டு வந்து இன்னும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பண்ணி தான் நடந்துருக்குன்றது என்னோட ஒரு விருப்பம். முக்கியமாக லூசிஃபர் 3 பிகினிங் இந்த பார்ட் 3 லீடு வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. எனக்கு பெருசாக வாவ் அப்படிலாம் இல்லை. ஆனால் லூசிஃபர் 1 பாருங்க, அதில் பார்ட் 2 இருக்காடா அட்டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் லூசிஃபர் 2 எம்புரான் பார்ட் 3 பிகினிங் லீடு வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஓகே, படம் ஓவராலாக டீசென்ட் டு குட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டாகவும் இந்த படம் வந்து நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல அங்கங்கே ஒரு சில ட்ராக் இருக்குது, லென்த்தினஸ் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இருந்தால் படம் வந்து சூப்பராக வந்திருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான்.
படத்தை நீங்கள் பார்க்கலாம் வேணாமான்னு கேட்டிங்கன்னா டீசெண்டான ஒரு படம். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். லூசிஃபர் 1 பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா போய் பார்க்கலாம். பட் ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. டீசெண்டாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, லூசிஃபர் 2 எம்புரான் திரைப்படத்தோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.2 out of 5. ஓகே கைஸ், அடுத்து வீரதீரன் சூரன் திரைப்படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.